சர்ச்சை வெடிச்சிருக்கு. கேமரா முன்னாடி நிக்கிற நடிகைகளை சில பேரு கேமரா வச்சுக்கிட்டு பண்ற அநாகரிகமான வேலைக்கு எதிரா தென்னிந்தியாவே அதிரும் அளவுக்கு ஒரு குரல் ஒலிச்சிருக்கு. அதுவும் நம்ம காந்தாரா புகழ் ருக்மிணி வசந்த் பொது நிகழ்வுகள்ல நடிகையோட உடல் பாகங்களை உள்நோக்கத்துடன் ஜூம் செய்து வீடியோ எடுக்கிறது ரொம்பவே அருவருப்பானதுன்னு சொல்லி இருக்காங்க. பொது நிகழ்ச்சிகள், ஆடியோ லான்ச்னு நடிகைகள் எங்க வந்தாலும் அவங்கள போட்டோ எடுக்கிறது சகஜம்தான். ஆனா அங்க வர்ற சில பேரு நடிகைகளை ஒரு மனுஷியா பார்க்காம அவங்களோட உடல் பாகங்களை மட்டும் குறி வச்சு ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க கேமரா கோணத்தை அசிங்கமா வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு ருக்மிணி வசந்த் ரொம்பவே ஆவேசமா பதிவிட்டு இருக்காங்க. ருக்மிணி வசந்துக்கு ஆதரவா நடிகைகள் ஆஷிகா ரங்கநாத் மற்றும் சப்தமி கவுடாவும் இப்போ ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ருக்மிணி வசந்த் சமீபத்துல கலந்துகிட்ட ஐகானிக் கோல்ட் அவார்ட்ஸ் நைட் 2026 அவங்க போட்டுக்கிட்டு வந்திருந்த ட்ரெஸ் ரொம்பவே பேசு பொருளாச்சு. அப்புறம் அதை தவறா சித்தரிச்சு எக்ஸ் வலைத்தளங்கள் முழுவதும் அவங்க வீடியோ பரவுச்சு. இது அப்போ ருக்மிணி வசந்துக்கு ரொம்பவே மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கு. எங்க கலைஞரனோட உழைப்பை மட்டும் பாருங்க, உடலை அல்லன்னு அவங்க சொன்ன வார்த்தை இப்போ சோஷியல் மீடியால தீயா பரவுது. இந்த பாப்பரசி கலாச்சாரம் இப்போ தென்னிந்தியா சினிமாவுக்கும் வந்துடுச்சு. ஒரு பொண்ணோட கண்ணியத்தை மீறி எடுக்கிற இந்த மாதிரி வீடியோக்களை இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து #ActorsNotObjectனு ஒரு பெரிய போராட்டத்தையே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகை மேடையில பேசும்போது அவங்க பேசுறதை விட்டுட்டு வேற எங்கேயோ ஜூம் பண்றது எவ்வளவு ஒரு பெரிய வக்கரம். இது ஒரு பெண்ணோட கௌரவத்துக்கு களங்கம் விளைவிக்கிற செயல்னு ரசிகர்கள் பலரும் நடிகைகளுக்கு ஆதரவா கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வைரல் பண்றவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. எல்லை மீற ஊடகங்களுக்கு இந்த நடிகைகளோட பதிலடி இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் எதிர்பார்க்கப்படுது.